நேரமாச்சு, வாங்க கூட்டிட்டு வரலாம். போயிட்டு வரீங்க. ராசா, பார்த்து வரக்கூடாது. தலையை அடிச்சுக்கிட்டே. ரொம்ப வலிக்குதாப்பா? எங்கே காட்டு. ஏண்டா ராசா வெறும் தரையில உட்கார்ற? பாயில உட்காரு. இந்தா. உங்க கலக்கத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறந்தவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அப்புறம் உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில இடமே இருந்திருக்காது. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. கண்களில் என்ன ஈரமோ, நெஞ்சினில் என்ன பாரமோ, கைகளில் அதை வாங்கவா, ஒரு தாயை போல உன்னை தாங்கவா. கண்களில் என்ன ஈரமோ, நெஞ்சினில் என்ன பாரமோ, கைகளில் அதை வாங்கவா, ஒரு தாயை போல உன்னை தாங்கவா.
என்னாச்சு? மன்னிச்சிருங்க, தெரியாம தொட்டுட்டேன். தொடர்றது தப்பு இல்ல, தப்புங்கிறது தொடர நோக்கத்தை பொறுத்துதான் இருக்கு. அம்மம்மா இன்று மாறினே, அன்புக்கு நன்றி கூறினே, உள்ளத்தின் காயமாறவே உதவியதும் வார்த்தைதான். நிம்மதியின்றி வாடினே, நின்றிட நிழல் தேடினே, திக்கற்று போன வேளையில் தெரிந்தது என் பாதைகள். உனது பாடல் கேட்டது, மனதில் பாலை வார்த்தது, புயல் காற்றில் வாடி நின்ற ஓடம்தான் கரையை சேர்ந்தது. கண்களில் இல்லை ஈரமே, நெஞ்சினில் இல்லை பாரமே, கைகளில் அதை வாங்கினாய், ஒரு தாயை போல என்னை தாங்கினாய். கண்களில் இல்லை ஈரமே, நெஞ்சினில் இல்லை பாரமே, கைகளில் அதை வாங்கினாய், ஒரு தாயை போல என்னை தாங்கினாய். கண்ணம்மா, உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி இந்தா, திருநெல்வேலி அல்வா ஒன்னொன்னு வச்சிருக்கேன். என்ன அது குடியா? இந்தா, உனக்கு பிடிச்ச மீன் வறுவல். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பொண்ணு போட்டோவை காட்டின உடனே அவ 200 300 டகு டகுன்னு வெட்டினா எனக்கு எத்தனை முத்தங்கள். ஐயோ, நான் முத்தங்கள் வாங்கியே செத்து போயிடும் போல இருக்கே. இனிமே நம்ம தரகு தொழிலுக்கு நம்ம அசிஸ்டன்ட் தான் அனுப்பணும். தரங்க என்கிட்ட வாங்கிட்டு உன்ன நீ செட்டப் பண்ணிட்டியா? புருஷனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன புருஷனா? அதுக்குள்ள கல்யாணம் வேற பண்ணிட்டானா? அடிக்காதீங்க, வலி தாங்க முடியல. ஏன் அடியே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா தேவர் அடி எனக்கு எப்படா வலிச்சிருக்கும்? ஏன்டா டேய், நான் சொன்ன போட்டோவை தேவராயகளை குடுறானா, என் பொண்டாட்டி போட்டோவை எப்படா கொடுத்த? நீங்க தானே சோத்தாங்கை பக்கம் போட்டோ எடுக்க சொன்னீங்க. எதுடா சோத்தாங்கை? சோத்தாங்கையே. டேய், சோத்தாங்கை பக்கம் இருக்கிற போட்டோ எடுறானா, எப்படா பீச்சாங்கை பக்கம் இருக்கிற பொண்டாட்டி போட்டோ எடுத்த? ஐயோ அண்ணே, பரவாசல் வழியா நுழைஞ்சு பார்த்தேன். சோத்தாங்கை பக்கம் அன்னி போட்டோ தான் இருந்தது. நீங்க வாசல்னு சொன்னீங்க, முன் வாசலா புற வாசல்னு சொல்லவே இல்லை. என்ன கொட்டாங்குச்சி, கால தூக்குடா. அண்ணே, கால தூக்குடா. எதுக்கு? உன்ன மாதிரி முட்டாள நான் அசிஸ்டண்டா வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஓதடா. வேண்டண்ணே. ஓதடா. வாழ்க்கையில நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன். நான் உதைக்கிறதுக்கு நல்ல இழிச்சு வாங்க கிடைச்சிருக்கான். இதை சரியா பயன்படுத்தணும். இந்த போட்டோல இருக்கிறது யாருங்க? ஜீசஸ். ஐயா, பேரை கேட்கலீங்க, உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டேன். அவர்தான் எனக்கு வழிகாட்டி, அப்பா அம்மா எல்லாம். ஓஹோ, உங்க அப்பாவா? அவரும் என்ன மாதிரி போல் இருக்கு. அப்படின்னா? அவரும் ஆடு மேய்க்கிறவர், நானும் ஆடு மேய்க்கிறவன். அதான் 2 பேரும் நெருங்கிட்டோம். அருமையான வீடுங்க. என்னடா சுந்தரத்தை கூப்பிட்டு வந்து அவ கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கா? வயசு அந்த மாதிரிங்க, ஆசையை தீர்த்து கொடுத்த வேணும்ல, அதான். ஓஹோ, அப்ப நான் எதுக்குடா இருக்கேன்? இன்னைக்கு அவ ஆசையை தீர்த்து வச்சிடறேன்.